ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்து அண்ட் மீனா இந்த விஷயத்தில் மாட்டிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மீனா பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழிலில் ரொம்பவே நேர்மையாக இருந்து இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்மளால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. அதனால் அவங்க கண்டிப்பாக மாட்டக்கூடாது, அவங்க எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம். பட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முத்து அண்ட் மீனா இவங்க ரெண்டு பேருமே எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, மற்றவங்க எல்லாருக்குமே நல்ல உதவி பண்ணுறது, இந்த ஒரு மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்க. பட் நம்ம மனோஜ், ரோஹிணி இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு பண்ணுறதுலே தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹிணிக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வந்தது அப்படின்னா அதில் அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஸோ அப்படி தான் ரோஹிணி எல்லாருமே ஒரு சுயநலவாதிகளாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மத்தியில் இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய எண்ணம். பட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்தது அண்ட் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ரவி, முத்து, மனோஜ் 3 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது எதை பற்றி அப்படின்னா அவருடைய ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்கை பற்றி தான். அப்போ முத்து சொல்கிறாரு, நீ ரெஸ்டாரண்ட் உன்னுடைய சொந்த செலவில் நீ சுயமாக நின்று தாண்டா ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. ஆனால் அதற்கு நம்ம மனோஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருடா, அவன் சொந்தமாக தான் நின்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதற்கு ரொம்ப நாள் ஆகும். அதான் அவங்க பணம் தரேன்னு சொல்கிறாங்கல்ல, பணம் தரேன்னு சொல்லும் போதே நம்ம வாங்கிக்கிட்டு ஓப்பன் பண்ணால் என்ன? இப்போ அது அவங்க மாமியார் வீட்டு பணம் தானே, என்னைக்காக இருந்தாலும் அது ஸ்ருதிக்கு வரப்போகிற பணம் தான். ஸோ அந்த பணத்தை இவன் வாங்குறதுல என்ன தப்பு? என்னைக்காக இருந்தாலும் அது இவனுக்கு தானே வரப்போகுது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. இங்கே பாருடா, நீ வேணா அப்படி இருக்கலாம், எங்கடா ஓசி கிடைக்கும், மாமியார் வீட்டில் கிடைக்கும், மாமனார் வீட்டில் கிடைக்கும்னு உட்காந்துட்ருக்கலாம். ஆனால் நானும் ரவி அப்படி கிடையாது, எங்களை நீ அப்படி சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டேய் ஆமாடா, கண்டிப்பாக அதான் உண்மை, என்னால் கண்டிப்பாக அப்படிலாம் வாங்கிக்க முடியாது. நான் சொந்தமாக என்னுடைய காசில் தான் நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவேன். ஆனால் அது ஸ்ருதி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அவங்க அம்மா அந்த விஷயம் சொன்னதுலேருந்தேவும் அவங்க அம்மா சொல்கிறது தான் சரி, அதுபடி தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருடா, நீ பலக்குரலுக்கு புரிய வை, அது அவங்க வீடு அப்படின்றதுனால அந்த பொண்ணுக்கு ஓகே, இது நமக்கு வர வேண்டியது தானே, நம்ம ஹஸ்பண்டுக்கு தானே கொடுத்தா என்ன அப்படின்னு கூட அவங்க யோசிக்கலாம். ஆனால் நீ உன்னுடைய சுச்சுவேஷனை நீ புரிய வையே, இதில் பின்னால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றதையும் நீ அவங்களுக்கு பொறுமையாக சொன்ன அப்படின்னா அந்த பொண்ணு புரிஞ்சுக்கும் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரவி ஓகேடா, நான் பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா, அதே மாதிரி இங்கே கிச்சனில் இவங்க 3 பேரும் நம்ம ரோஹிணி, மீனா, ஸ்ருதி 3 பேரும் பேசிகிட்ருக்காங்க. மீனா எப்பவும் போல் 2 பேருக்கும் டீ போட்டு கொடுத்துருக்காங்க. குடிச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஸ்ருதிக்கிட்ட ரோஹிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த விஷயத்தில் ஸ்டாண்ட்லியாக நிற்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு. ஏன் நம்ம வீட்டிலேருந்து பணம் வாங்கினா இவங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய அசிங்கமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பணம் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு வர வேண்டியது தானே. அந்த பணத்தை அவங்க வாங்கிக்கிட்டால் அதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க ஸ்ருதி, நீங்கள் அவர் ஒத்துக்கிற வரைக்கும் விடாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்கள் அம்மா அப்பாவை உதவி பண்ண சொல்லுங்கள். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதே நம்ம மேலே வந்தால் தான் உண்டு, அப்படி இல்லைன்னா நமக்கான வாய்ப்பு நம்மளாக தேடிக்கிட்டால் தான் உண்டு. அது அப்படிலாம் நமக்கான வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைகள்லேருந்து அவருக்கு புரிய வச்சு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவர் சொல்லிடுறாரு, ஓகே இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட மண்டையை கழுவி ரோஹிணி சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஸ்ருதி, இப்போ நீங்கள் பண்ணுறது தப்பு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்குன்னு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குதுல்ல, அவருடைய பணத்தை சேர்த்து வச்சு அவரே அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு.
ஸோ இதில் வந்து அப்படி ஒன்றும் தப்பு இல்லையே ஸ்ருதி, அவருடைய ஆசை வந்து நியாயமானது தானே. நீங்கள் பேசாமல் அவருடைய போக்கிலே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அவரை விட்டுடுங்க. அவராகவே வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறிடுவார். இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, நான் எங்கள் அம்மா கூட 8 வயசுலேருந்து பூ கட்டுறேன். ஆனால் அந்த அனுபவம் தான் இப்போ தான் என்னால் ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ண முடியுது. அந்த அனுபவத்தை வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன், முன்னேறிக்கிட்டு வர்றேன் வாழ்க்கையில். அதே மாதிரி ரவியும் வந்துட்டு நிறைய இடத்துல ஒர்க் பண்ணார் அப்படின்னா அவருக்கு அதில் நிறைய அனுபவம் கிடைக்கும். அவர் வந்து சொந்தமாக ரெஸ்டாரண்ட் வைக்கும் போது அந்த அனுபவம் அவருக்கு ரொம்ப பெரிய பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறதபடி கேளுங்க, அவர் பண்ணுறது தான் கரெக்டு, அவருடைய போக்கிலே அவரை போக விடுங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து அவங்களுடைய அட்வைஸை கொடுக்குறாங்க. ஸோ அப்போனா இப்போ நான் வந்து தப்பான அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா மீனா, அப்போ நான் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கத்திட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ரோகிணிக்கு எப்போவுமே தான் கரெக்டு அப்படின்ற ஒரு மமதை இருக்கும் இல்லையா, அதில் தான் அவங்க வந்து அப்படி பேசுகிறாங்க. ஸோ அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் இப்போ மீனாவுக்கு வந்து காலையில் அவங்களுக்கு வந்து ஒரு கல்யாண வீட்டிலேருந்து கால் வருது. கல்யாண மண்டபத்தில் இருந்து என்னென்னு போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆர்டர் வந்து கிடைக்கிது. அந்த ஆர்டரில் வந்து எங்களுடைய கமிஷன் 50,000 நீங்கள் கொடுத்துடணும், எங்கள் மண்டபத்தில் வந்து உங்களுக்கு ஆர்டர் வாங்கி தரதுனால நீங்கள் வந்து எங்களுக்கு 50,000 ரூபாய் கமிஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனாவும் வேறு வழி இல்லாமல் யோசிக்கிறாங்க. முதல்ல யோசிச்சுட்டு சரி ஓகே நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ ஆர்டரையும் எடுத்துகிட்டு 25,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தா அக்ரிமெண்ட்டில் ஒரு விஷயம் போட்டிருக்குது, அவங்க வந்து 25,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க, மீதி 50,000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கோன்னு மட்டும்தான் அதில் சொல்லியிருக்கிறாங்க. பட் உண்மையிலே அந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க என்ன எழுதுனாங்க அப்படின்ற விஷயம் இப்போ வரைக்கும் புரிப்படலை. மீனாவுக்கும் அந்தளவுக்கு படிக்க எழுத தெரியாது அப்படின்றதுனால அவங்களும் என்ன பண்ணலை, அதை பெருசாக எடுத்துக்கலை. அவங்க பாட்டுக்கு அதை கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுட்டாங்க. ஸோ இப்போ இவங்க ஏதோ எழுதி வச்சுருக்காங்க, இதை வச்சு கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய வில்லங்கம் வரப்போகுது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க. பட் எது எப்படி இருந்தாலும் மீனா வந்து அனைத்து பிரச்சனைகளையும் சமாளித்து அதில் வந்து கண்டிப்பாக வெற்றி தான் பெறுவாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் இப்போ வந்து சீரியஸாக காமிக்கிற மாதிரி பிரச்சனைகளை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போது அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே முத்துக்கிட்ட ஹாப்பியாக சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கேட்டு வாழ்த்துக்கள் வாங்குகிற அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லைங்க, கேட்டு வாழ்த்துக்கள் வாங்குகிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்லு, சீக்கிரம் சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஏங்க எனக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குது, இந்த ஆர்டரை மட்டும் நம்ம நல்லா பண்ணிட்டோன்னா நம்ம கையில் ஒரு 50,000 ரூபாய் நிற்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ முத்து வந்து மீனாவை தூக்கி சுற்றிட்டு இருக்காரு, பயங்கர சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு அண்ணாமலை எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மாதிரி மீனாவுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அவங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இந்த டைமில் வந்துட்டு விஜய் அபசகுணமாக தான் பேசுகிறாங்க. இப்போ என்ன இது என்ன பெரிய ஆர்டர் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு இந்த குதிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏன் இப்போ மிகப்பெரிய ஆர்டர் எடுத்தால் மட்டும்தான் குதிக்கணுமா அப்படின்ற மாதிரி முத்து கேட்டுட்ருக்காரு. அப்போ மனோஜும் வந்து சொல்கிறாரு, இந்த ஆர்டர்லலாம் பெருசாக என்ன கிடச்சிட போகுது, ஒரு 20,000 கிடைக்குமா, அதுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு சீனா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நான்லாம் ஒரு மல்டி மில்லியனர் ஆக வேண்டியவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தற்பெருமைகளெல்லாம் புகழ்ந்து விட்டுட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு எபிசோடில் நடக்க போகிறது வந்து சிந்தாமணிக்கிட்ட இவங்க எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த பூ கட்டுறவளுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு தான், அவங்க ஆடுற ஆட்டத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விடுங்க ஆடுற வரைக்கும் ஆடட்டும், ஆனால் இப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆப்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ஆர்டர் அவளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கான காரணமே நான் தான் அவளுக்கு இந்த ஆர்டரையே என்ன பண்ணேன், கிடைக்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, எதுக்காக சிந்தாமணி அப்படி பண்ணீங்க, அவளுக்கு ஆர்டர் கிடைச்சாலே அவள் ஆட தான் செய்வாள், ரொம்ப நீங்கள் எதுக்காக அவளுக்கு ஆர்டர் கிடைக்கிற மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இதுதான் அவள் வந்து அவளுடைய வாழ்க்கையில் எடுத்த கடைசி ஆர்டர், இதுக்கப்புறம் ஆர்டரை எடுக்கவே மாட்டா, அந்தளவுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அவளுடைய நிலைமையை தலைகீழாக மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ இப்போ விஜயாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து அவளை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயம் இவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.